தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? மறுபடியும் கம் ஆன் விக்ரம். இதுல என்கரேஜ்மெண்ட் வேறயா? வாங்க. இந்தாங்க சார். நன்றி. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? So yes, I got 8 set of questions. சரி. 8 questions இருக்கு. அதுல 3 questionக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா போதும். You go the next stage. சரி, okay. Ready sir, okay? So first question. யூசுவலா நாங்க தான் என்கொயரில பண்ணுவோம். இங்க சரி சொல்லுங்க. Yes, உங்க வைஃபோட டேட் ஆஃப் பர்த். ஏப்ரல் 3, 97. Wow sir, correct. Second question வந்து உங்களோட வெட்டிங் டே என்ன? மார்ச் 10, 23. எக்ஸ்பெக்டே பண்ணல சார் இதை நீங்க கரெக்டா சொல்வீங்கன்ட்டு. வெரி நைஸ். உங்க வைஃபை நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அது ஒரு வெட்டிங் ஹால், திருமண மண்டபம். ரியலி சூப்பர் சார். அடுத்த क्वेश्चन என்னன்னா உங்க வைஃபை நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேட் என்ன டேட்னு ஞாபகம் இருக்கா? டிசம்பர் 8, 22. சார் வேற மாதிரி சார், லிட்டரலி இன்ஸ்பைரிங். கண்டிப்பா இந்த டேட்டை வந்து எல்லாரும் மறந்துடுவாங்க. நீங்க எல்லா டேட்டையும் புட்டு வைக்கிறீங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? அது அந்த பாட்டு கண்ணாமூச்சி என்னடா. சூப்பர் சார், சூப்பர். எப்ப பார்த்தாலும் அதான் கேட்டுட்டு இருப்பா. ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப போய் நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. விக்ரம், 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 விக்ரம். யோ கரஹரா, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குதுல? போய் பார்க்கலாம். அண்ட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து பார்த்த படம் என்ன படம்? அது அது அபியும் அனுவும். சத்தம் எங்க இருந்து வருது? யோ கண்ணாரா, சொல்லுங்க பாய். அங்க ஒரு பொண்ணு போகுதியா, வாயா போய் பிடிக்கலாம். யாரு? எங்க? நான் இருக்கேங்க உள்ள. எங்க? ஹலோ. ஏமா நில்லுமா. அது சொல்லுங்க சார். சாரிமா, நீங்க போங்க. ஓகே சார். என்னையா இவங்க இல்ல பாய். வாயா போய் தேடுவோம். சரி வாங்க வா. பா. என்ன காப்பாத்துங்க, நான் இங்க உள்ள மாட்டிக்கிட்டேன். விக்ரம். Thank you. சான்ஸே இல்ல. எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்றாரு. என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்க விக்ரம் யாரோ. இன்னும் 2 क्वेश्चन பாக்கி இருக்கு. விக்ரம், கீப் இட் அப் விக்ரம். நீயாவது கரெக்டா சொல்லி எல்லார் மானத்தையும் காப்பாத்துப்பா. அப்படிலாம் என்ன? உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன கலர்? நீலம். தப்புன்னு சொல்லிட்டீங்க. வார்ட்ரோப்ல அதுதான் நிறைய இருக்கும். விக்ரம், எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட கரெக்டா சொல்லிட்டீங்களே. என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என்னால இத பார்த்து ரசிக்க முடியலையே. ஐயோ, கடவுளே, ஏன் இப்படி பண்ற? யாராவது ப்ளீஸ் இந்த கதவை திறந்து விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேங்க, ப்ளீஸ் கதவை திறந்து விடுங்க. சார் லாஸ்ட் क्वेश्चन சார், ரொம்ப கஷ்டமான क्वेश्चन. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ்ல இந்த கேள்வி கேட்கும்போது நிறைய மென்ஸ் வந்து சொதப்பின இடம் இதுதான். சோ கண்டிப்பா நீங்க இதை சொதப்ப மாட்டீங்க நான் வந்து நம்புறேன். லாஸ்ட் 7 क्वेश्चनக்கு பயங்கரமா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கேளுமா, பொம்பளைய முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. கதவை திறங்க. சார் லாஸ்ட் क्वेश्चन கேட்கட்டுமா?
உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? ஆ, அது எப்படி சார் நல்லா மாட்டினீங்க. இந்த கேள்விக்கு மட்டும் யாராலையும் பதில் சொல்ல முடியாது சார். என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? இதுக்கு எப்படிம்மா பதில் சொல்ல முடியும்? என் ஒய்ஃப் ஒரு நாளைக்கு இந்த டிஷ் பிடிக்கும்வா, இன்னொரு நாளைக்கு இன்னொரு டிஷ் பிடிக்கும்வா. இதெல்லாம் தீர்மானிக்க முடியாதுமா. சார் சரியா சொன்னீங்க சார். இவங்க இந்த கேள்வி கேட்கறதே பதில் சொல்லக்கூடாதுதான். அவங்க குறிக்கோள் என்னன்னா ஆம்பளைங்க ஜெயிக்க கூடாது. ம் ஏன் பதில் சொல்லக்கூடாது? நாங்க தினமும் உங்களுக்கு விதவிதமா வடிச்சு போடுறோம். நான் சொல்லவா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு? மட்டன் சுக்கானா உங்களுக்கு உசுரு. உண்மைதானே? அப்ப எங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. சரியா சொன்னமா. ம் விக்ரம், இனியாவுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? தெரியாது மேடம் அவருக்கு. அவர் முழிக்கிற மொழியில தெரியல உங்களுக்கு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நாம வேணா சாருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து பாப்போம். கரெக்டா ஆன்சர் சொல்றாரான்னு பாப்போம். விக்ரம் சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். விக்ரம் அவசரப்படாதப்பா, சாய்ஸ் கொடுத்தோம். இதுதான் ரொம்ப கஷ்டமான கேள்வி. அவளுக்கு நிறைய இருக்கு. இப்போ பருப்பு சாதம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அட சொல்லுமா. என்னம்மா அப்படியே நிக்கிற? ம் சொல்லுமா. சொல்லுப்பா. என்ன ஆன்சர்னு சொல்லுமா. சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் சார், அதுதான் ஆன்சரே. அப்படியா? ஆக்சுவலா லிஸ்ட் பெருசு. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் என் கையால எத்தனை வாட்டி சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பேன். அத அவளும் எவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டுருப்பா. அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசிச்ச எனக்கு இது தெரியாதா? விக்ரம், என்னை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் நினைச்சதை விட என்ன அதிகமா காதலிக்கிறீங்க. எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. விக்ரம், எனக்கு விக்ரம் பார்க்கணும். கடவுளே ப்ளீஸ். கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.